தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழர்கள் அத்தனை பேருமே வெற்றி தலைக்குனியக்கூடிய வகையில் ஒரு கொடுஞ்சம்பவம் வரலாற்று சிறப்புமிக்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறியது என்பது ஒரு கண்டிக்கத்தக்க, மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் குற்றம். இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சிறுமி முதல் வயதானவர்கள் வரை பாலியல் பலாத்காரங்களுக்கு ஆளாக்கப்படுவதும், அதேபோன்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதும் ஒரு தொடர்கதையாகிவிட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முதன்மை என்று சொன்னால் கிரைம் அகேன்ஸ்ட் உமன், அதாவது இந்த கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அந்த புள்ளிவரத்தை பொறுத்தவரை சட்டமன்றத்திலே திமுக அரசால் கொடுக்கப்பட்டது. அதாவது 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இப்போ அது அதிகம் இருக்கும். 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அது கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ நான் பார்த்தப்போ அது இருந்தது. அதுதான் சொல்றேன். ரேப், கற்பழிப்பு என்பது 432 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. டவுரி டெத், வரதட்சணை கொடுமையால் 29 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் இறந்திருக்கின்ற நிலைமை. மொலஸ்டேஷன், அதாவது மானபங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது போன்ற செயல்கள் எல்லாம் 1414 பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற நிலைமை. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அவர்களுக்கு உடல் ரீதியான ஒரு துன்பத்தை கொடுக்கின்ற வகையில் ஒரு 58 பேர் அதில் மகளிர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குரல்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது கணவர்களாலும் சொந்தக்காரர்களாலும் காவல்துறை விழிப்போடு இருந்த ஆரம்ப கட்டத்தில் விசாரணை என்ற வளையத்துக்குள் வரும்போது அதையெல்லாம் கட்டுப்படுத்திருக்கணும். அது தவற விட்டதன் காரணமாக 1043 பெண்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன், அதாவது கடத்துறது, அதே போன்று அப்டக்ஷன் பண்றதும், இப்படி பார்த்தா 535 பெண்கள் இதுவரையில் கடத்தப்பட்டிருக்காங்க. ஏன் இதை இப்போ இது நான் இப்ப சொன்னது எல்லாமே தமிழ்நாடு அரசால் அதாவது உள்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விவரங்கள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது 1778 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு கடைக்கோடியிலிருந்து ஒரு சகோதரி, பொறியியல் 2ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோடு அவர்கள் அமர்ந்திருப்பதை படம் எடுத்து மிரட்டி அதன் மூலம் அந்த பாலியல், திமுகவை பொறுத்தவரை திசை திருப்பி சீண்டல் சொல்றாங்க. பாலியல் சீண்டல் கிடையாது, பாலியல் வன்கொடுமைக்கு முழுமையாக அந்த சகோதரி ஆளாக்கப்பட்டு அவருடைய வேற பொருட்ஸ் இப்ப எங்கன்னு இந்த அரசும் சொல்றது இல்ல. ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, வீட்டுக்கு போறாங்களா, எதுவுமே ஒரு ஏதோ கன்னித்தீவுல ஒரு தனித்தீவு மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு ஆகி யாருக்கு எந்த தகவலும் இன்னைக்கு தெரியல. சரி, பாலியல் அந்த வன்கொடுமை செய்த அந்த ஞானசேகரன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தா, வாய் கூசாமல் புழுகு மூட்டைக்கு சொந்தக்காரர், புழுகே தன் வாழ்நாளிலே மூலதனமாக கொண்டவர், தன்னுடைய சாமர்த்தியம் என்று நினைத்துக் கொண்டு மக்கள் எப்படியெல்லாம் நம்மளை காரி துப்புவாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வேலையும் இமயமலையே சோத்துல மறைக்கிற வேலையும் செய்ய முற்படுகின்ற திரு ரகுபதி அவர் சொல்றாரு, ஞானசேகர் டிஎம்கே இல்ல. இந்த படத்தை காமிங்க. இதுல கூட்டம் நடந்து அந்த கூட்டத்திலே அந்த ஞானசேகர் பேர் ரவுண்டு வச்சு அந்த வட்ட செயலாளருடைய ஆசீர்வாதத்தோட திமுக ஆசீர்வாதத்தோட கிட்டத்தட்ட 1/9/2024 அதான். இன்னொன்னு பாருங்க, இது பிடிக்கும்பா. இன்னொன்னு ஒரு நிமிஷம் தம்பி, ஒன்னொன்னா இதுவும் பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு கூட்டம், அதாவது 170 திமுக சார்பில் அதாவது உதவாநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு
மீட்டிங். அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவருடைய பேர் இருக்கு பாருங்க, மேல இருக்கு பாருங்க, எங்க பாருங்க ஏற மார்க் போட்டுருக்கு ஞானசேகர். சரி, அதுக்கப்புறம் பாருங்க முரசொலியில அந்த வட்டம், அதாவது அவர் குடியிருக்காரு, பிரியாணி கடை வச்சிருக்கிறவர், அவருக்கு எத்தனை பொண்டாட்டினா 3 பொண்டாட்டி. அந்த 3 பொண்டாட்டி இன்னும் எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு குற்ற செயல்கள், அந்த குற்ற செயல்கள் எடுப்பார் பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 13 வழக்குகள். அதாவது இந்த வழக்கு இல்லாம J4ல, J6ல, J4ல, J5ல, R1ல, F4ல, நந்தம்பாக்கத்துல கூட்டுப்படுத்தல எல்லாம் 13 இதுல எப்பா IPC, CRPC எவிடன்ஸ் எல்லா ஆக்டும் இருக்குது. சரி, இந்த குற்றவாளி ஞானசேகரனை கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு இன்டெலிஜென்ஸ் பொறுப்பு, லோக்கல் போலீஸ் பொறுப்பு. கண்காணிச்சு குண்டாஸ்ல போட்டிருந்தா அப்பவே கடுமையான நடவடிக்கை எடுத்து குண்டாஸ்ல போட்டிருந்தா இது போன்ற ஒரு செயல் வந்து வராமல் அந்த ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தினால அந்த ஆசீர்வாதம் செஞ்சவங்க எல்லாம் யாரும் பாருங்க. முதல் ஆசீர்வாதம் வந்து நம்முடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது ஓட்ட மந்திரியாக இருக்கின்ற மாசு. அந்த மாசுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. கைகோத்துரு எவ்வளவு பாருங்க ஒரு மகிழ்ச்சி மாசு முகத்துல. அப்பேற்பட்ட அந்த இது அப்பேற்பட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குற்றவாளியா இருக்கின்றவரோட ஒரு அவ்வளவு புன்முறுவலோட பாத்தீங்கன்னா மாசு வந்து இன்னைக்கு அவர் கை கோத்துட்டு அவ்வளவு புன்முறுவலோட இருக்க சந்தோஷமா. அப்புறம் பாருங்க, அப்புறம் நம்முடைய உதவாநிதி பாருங்க, அவரோட அந்த புகைப்படம், இவர் உதயநிதியுடைய ஆசீர்வாதம். இப்படி இருக்கும்போது அந்த வட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வட்டச்செயலர் கோட்டூர் சண்முகம் வந்து அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையில அவருடைய பேர் வந்திருக்கு. அப்புறம் வந்து பிட் நோட்டீஸ்ல இருக்கு, தொடர்ச்சியா அவர் குற்றவாளின்னு இருக்கு. அப்புறம் ஆசீர்வாதங்கள் வந்து அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் ஆசீர்வாதம் இருக்கு. இப்படி இருந்ததன் காரணமாக கொழுப்பு நம்ம வந்து சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நாம எது செஞ்சாலும் வந்து அது வந்து போலீஸ் கண்ணை மூடிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்ல இருக்க முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் வந்து யாரும் நம்மளை வந்து பிடிக்க முடியாது என்ற ஆணவத்தில் ஒரு அப்பாவி மாணவனுடைய அந்த பாலியல் வன்கொடுமைக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு நாடே இன்னைக்கு பார்த்தா வெட்கி தலைகுனியக்கூடிய வகையில் இன்னைக்கு இந்த செயல்பாடு இருக்கு. சென்னையை பொறுத்தவரை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலும் சரி பாலியல் வன்கொடுமைகள் ஏராளம் என்ற அடிப்படையில் ஒரு அமைஞ்சுக்கிற அண்ணா நகர் பகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு சிறுமி 6 பேர் கொண்ட கும்பலால் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். 10 நாள் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க பேரண்ட்ஸை மிரட்டுறாங்க. அதன் பிறகு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல, அவங்களே போய் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டே சூமூட்டவா தன்னிச்சையா இதை சிபிஐக்கு விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு அது முழுமையா என்ன செஞ்சிருக்கணும்? சரி, அதுல என்ன இருக்கு? அரசாங்கத்தை பொறுத்தவரை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம், அதனால எங்களுக்கு பயம் இல்லைன்ற அடிப்படையில் அதுக்கு வந்து மேல்முறையீடு செய்திருக்க கூடாது. சிபிஐ ஒத்துக்கிட்டு யார் தவறு செஞ்சாலும் சட்டத்தை நிறுத்தணும். அதை விட்டுட்டு சிபிஐ மேல்முறையீடு செஞ்சதை எடுத்து அப்பீல் போற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வந்து இருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட, ஒரு மானங்கட்ட, ஒரு பெண்களை பாதுகாக்காத ஒரு வன்கொடுமைக்கு, இது பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உடந்தையாக போகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து இந்த ஆட்சி இன்றைக்கு வந்து காரி உமிழ்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, அது ஒரு பக்கம். சரி, இந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி எப்படிப்பட்ட இடம்? அது சாதாரணமா நீங்களே போக முடியாது. பிரஸ் போக முடியுமா அண்ணா யூனிவர்சிட்டியில? பிரஸ் போக முடியாது. அப்படி பிரஸ் போகணும்னு அவ்வளவு கஷ்டமான இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி வந்து சர்வசாதாரணமா இது பொறுக்கி ஞானசேகரன் வந்து உள்ள போக முடியும்? 8 மணில இருந்து நைட் டயத்துல யார் அலோவ் பண்ணது? அது இதே கவர்னர் மாளிகையில வந்து பெட்ரோல் குண்டு வீச்சுன்னும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிட்டீங்க. ஏன் இதுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் இதுவரை வெளியிடல? அதான் இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி.
பொதுச்செயலாளருடைய கேள்வி, சிசிடிவி வெளியிடுங்க. சிசிடிவி வெளியிடுறதுக்கு கூட பயம். ஏன்னா அதுல சம்பந்தப்பட்டவங்க மாட்டுவாங்க. இப்ப லேட்டஸ்டா ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இவன் சொல்லியிருக்கான அந்த ஞானசேகரன் என்னன்ட்டு, கொஞ்சம் சார் ஒருத்தரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களா? அதனால யார் அந்த சார் தெரிஞ்சாகணும், நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சாகணும், உண்மை வெளிப்பட்டாகணும். யார் அந்த சார்? மாணவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஏன்னா முழுமையான அளவுக்கு உண்மை வெளிவரணும்னா, உண்மையிலே வந்து இந்த விஷயங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் முழுமையான அளவுக்கு ஒரு சுதந்திரமான நியாயமான ஒரு விசாரணை இருக்கணும். ஆனா இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தன் கட்சிக்காரனாக இருக்கிற இந்த ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு எல்லாவித முயற்சிகளும் எடுக்கின்ற அந்த நிலையில ஜனநாயகம் செத்து போச்சு. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சின்னு ஒன்று இருக்கா? இல்ல. கண்டிப்பா ஒரு ஹிட்லர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, இடியமின் ஆட்சி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சர்வாதிகார ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செய்து யார் அவனை வந்து உள்ள அனுப்புது, அண்ணா யூனிவர்சிட்டியில யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து தொடர்பு, ஒரு நண்பர்களோட பழகுனா அவங்க வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ எடுத்துட்டு உடனே என்ன பண்றது, ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், உங்க வீட்டுக்கு சொல்லிடுவேன், நீ வந்து எனக்கு ஈல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்டவரெல்லாம் சும்மா விடலாமா இன்னைக்கு நாட்டில்? அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சின்ற அந்த ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு ஒரு கொடுங்கோன்மை அரங்கேற்றிருக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு ஒரு முழுமையான சுதந்திரமான ஒரு நியாயமான விசாரணை செய்து அந்த தண்டனை என்பது ஒரு கடுமையான அளவுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஏற்கனவே வந்து இவனை குண்டாஸ்ல போட்டிருந்தாலே, ஒரு கண்காணிப்பு பட்டியலில் போட்டு உள்ள தள்ளியிருந்தாலே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா அதை செய்ய தவறிய இந்த அரசு, காவல்துறை முழுமையான அளவுக்கு இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒரு வெளியிடுவது மூலமா தான் வந்து முழுமையான அளவுக்கு வந்து உண்மைகள் வந்து வெளிவரும். அதான் இப்ப 2 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னொரு யாரும் சொல்ல, அதான் இல்ல இவரு அந்த 2 பேர் எஃப்ஐஆர்ல ஒருத்தர் ஒன்னும் பிடிக்கல. 2வது அந்த சார் யாரு அதுவும் தெரியணும்ல, அதுவும் போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்லணும் அத. ஆமா, இன்னும் அந்த பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு வந்து அந்த இவ்வளவு பெரிய சம்பவத்தை கண்டிச்சு போராட்டம் பண்றீங்க. ஆனா எல்லாரையுமே கைது செஞ்சு பாருங்க. இப்போ இது அதுதான் சொல்றேன். இப்போ அது அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இது என்ன ஒரு ஜனநாயக நாடு இது இந்தியான்றது. ஒரு தமிழ்நாட்டில் சர்வாதிகாரம் வந்து மேலோங்கி ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயக குரலாக ஒரு பாதிக்கப்படுகின்ற குரலை கூட ஒரு பிரதான எதிர்க்கட்சியால் எடுத்துரைக்க முடியல என்று சொன்னால், இங்க என்ன ஆட்சி நடக்குதா? இன்னைக்கு காட்டாட்சி தர்பார் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன அமைதியான முறையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் மேல இன்னைக்கு கூட்டணும். பொங்கி எழுந்தோம். இன்னைக்கு எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பொதுச்சாளர் உத்தரவின் பேரில் மகளிர் சார்ந்த சகோதரிகள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், அப்புறம் முன்னாள் சட்டமன்ற, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து ஒன்று கூடணும் என்ன, இன்னைக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து கோஷம் போட்டு போறோம். ஆனால் எவ்வளவு பெரிய கெடுபிடி தான் காலையில கேட்டோம். சரி, தடை செய்யப்பட்ட பகுதின்னு இதை சொல்றீங்க நீங்க. அப்ப கவர்னர் மாளிகை முன்னாடி டிஎம்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. அதுக்கு வந்து நீங்க வந்து கேஸ போட்டீங்களா உங்க மேல? அதுக்கு அனுமதி நீங்க வந்து இது கேஸ போட்டீங்களா? கேஸ போடலையே. அப்புறம் சிபிஎம் நடத்தது, விசிகே நடத்தது, காங்கிரஸ் நடத்தது. இத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலையில வந்து கவர்னர் மாளிகை அருகே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தும் போது எங்களுக்கு மட்டும் இன்றைய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து பெரிய அளவுக்கு கெடுபிடியாகி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்பாடாக என்ன பண்ணிருக்கணும், ஒரு மிகப்பெரிய இயக்கம். இது சுப்பிரமணியசாமி கட்சி, அது இது 2 கோடி தொண்டர்களுக்கு கொண்டிருக்கின்ற மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எப்படி வந்தா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தீப்பற்றி எரிகின்ற அளவுக்கு மிக பிரதான பிரச்சனையாக, நாடே பற்றி எரிகின்ற பிரச்சனையாக நிர்பயா போன்ற அந்த வழக்கு போல உள்ள அந்த பிரச்சனையை இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு வந்து ஒரு கவலைக்குள்ளாக வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு 25,000 பேர் வருவாங்க இல்லையா? அந்த 25,000 பேர் 30,000 பேர் வர்றதுக்கு அரெஸ்ட்டுக்கு நாங்களாம் பயந்தோமா? கேஸ் எத்தனை வேணா எவ்வளவு வேணாலும் போடு, எத்தனை எஃப்ஐஆர் வேணாலும் போடு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்க அரெஸ்ட்னு சொல்றீங்க, நாங்க எங்கேயும் ஓடல, வாங்க சொல்லிட்டு நாங்க எங்களுடைய ஜனநாயக கடமை செஞ்சுட்டு வண்டியில ஏறோம்.
வண்டியில் ஏறின எத்தனை வண்டி? 4-5 வண்டி, 25,000 பேருக்கு 4-5 வண்டியில் எப்படி ஏற முடியும்? அதில் பார்த்தா நாங்கெல்லாம் ஏறின மாவட்ட செயல் நான்லாம் ஏறின வண்டியில் 350 பேர், ஒரு பஸ்ஸில் 350 பேர் போக முடியும்? 350 போக முடியாது. 350 பேர் உள்ள தள்ளி நான் வேற வழி இல்லாமல் என்ன ஃபுட்பாலில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளாகி கீழே விழுந்து இடது சாக்கெட் பார்த்தீங்கன்னா உடைஞ்ச அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு டாக்டர் வந்தாங்க, இன்னைக்கு ஆர்த்தோபெடிஷன்லாம். இப்படி ஒரு முழுக்க ஒரு நிர்வாக ஒரு சீர்கேடு, ஒரு நிர்வாக திறனற்ற, ஒரு வக்கற்ற, ஒரு மானங்கெட்ட அரசு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரு விடிவு நிச்சயமா 2026ஆம் ஆண்டு மலரும் நம்முடைய புரட்சி தலைவர் ஆட்சி, புரட்சித்தலைவர் ஆட்சி எடப்பாடி தலைமையில் மலரும் போதுதான் இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும். எனவே அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் என்பது அமைதியான முறையிலே எங்களுடைய கோஷத்தை நாங்கள் தெரிவிச்சுட்டு போயிருக்கோம். ஆனா காவல்துறை பார்த்தா ஒரு முறையா ஏற்பாடு செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஆமா, சென்னை நீங்களாக மற்ற மாவட்டங்கள் இது சம்பந்தமா ஆர்ப்பாட்டத்தை கழக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார்கள்.